நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க தானே. உங்க பயத்தை போக்கி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த மலைக்காட்டுல வந்து உங்களுக்காக கஷ்டப்படணும்னு இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என் உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக உழைக்கணும்னு வந்திருக்கனே, அதனால எனக்கு என்ன லாபம்? சாராயத்தை குடிச்சு குடிச்சு குடல் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே போறீங்க. ஒரு பலனும் இல்லாம சாகிறத விட உங்க உரிமைக்காக போராடி செத்து போங்களேன். உங்க சந்ததிகளாவது மனுஷங்களா வாழட்டும். முத்துவே, இனிமே இவங்க கிட்ட வாதாடி பிரயோஜனம் இல்ல. வாங்க, இவங்களுக்காக நாம போராடுவோம். ஐயா, உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். உங்களுக்காக போராடி எங்க உயிர் போயிட்டா எங்க உடம்ப புதைக்கிறதுக்காவது இந்த மலையில கொஞ்சம் இடம் கொடுங்க. எங்களுக்கு அது போதும். வாங்க. நமக்காக அங்க உசர கொடுக்கிறதாவது. வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா வாழ்வோம், இல்ல கூண்டோட சாவோம். 6 சாவு 100 சாவு. புறப்படுங்கடா. நம்ம ஊர்கார மட்டும் இல்ல, எல்லா கிராமத்தாரும் திரண்டு புறப்படுங்கடா. நாங்க எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆதிவாசிகள் ஒற்றுமை, ஆதிவாசிகளுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை, ஆதிவாசிகளுக்கு எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மகனே, மந்திரி மலையப்பரே, எங்களுக்கு எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மகனே, மந்திரி மலையப்பரே, எங்களுக்கு ஆதிவாசிகள் ஒற்றுமை. மந்திரி மலையப்பரே, மந்திரி மகனே, ஆதிவாசிகள் ஒற்றுமை. எங்களுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கூக்குரலுடன் மலையை விட்டு இறங்கி அந்த ஆதிவாசிகள்